நடந்துக்கிட்டு இருக்க சாம்பியன் டிராஃபியில் பாகிஸ்தான் டீம் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நியூசிலாந்து கூட தோத்துட்டாங்க. அடுத்ததாக இந்தியா கூட ஜெயிச்சா மட்டும்தான் வாய்ப்பு அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இந்தியா கூடயும் நேற்று தோத்து போனாங்க. இந்த மேட்சுக்கு முன்னாடி பாகிஸ்தான் டீமோட முன்னாள் பிளேயர்ஸ் பாகிஸ்தான் டீமுக்கு பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்தியா டீம் ரொம்பவே அசால்ட்டாக பாகிஸ்தான் டீமை வின் பண்ணிட்டாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாகிஸ்தான் டீமோட கேப்டனான முகமது ரிஸ்வான் என்ன சொன்னாருன்னா, எங்கள் டீமோட சாம்பியன் டிராஃபி பயணம் முடிவுக்கு வந்துட்டு அப்படிங்கறத என்னால சொல்ல முடியும். மற்ற போட்டிகளோட முடிவுகளை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கறதுல எங்களுக்கு விருப்பம் கிடையாது. இன்னும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு கேப்டனா மற்ற டீமோட வெற்றி தோல்வியை பார்த்துக்கிட்டு இருப்பது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுல எனக்கு விருப்பமும் கிடையாது. எங்க டீமோட விதி எங்க கையில இருந்திருக்கணும் அப்படின்னு முகமது ரிஸ்வான் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இப்ப பாகிஸ்தான் டீமுக்கு ஒரு வாய்ப்பு வரணும் அப்படின்னா நியூசிலாந்து டீம் பங்களாதேஷ் கூடயும் இந்தியா கூடயும் தோக்கணும். அதுக்கப்புறமா பாகிஸ்தான் டீம் பங்களாதேஷ் கூட வின் பண்ணணும். நியூசிலாந்து டீம் பங்களாதேஷ் டீம் கிட்ட தோக்குறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ பாகிஸ்தான் டீம் கண்டிப்பா அவுட் ஆஃப் த டோர்னாமெண்ட் அப்படின்ட்டே சொல்லலாம்.